லேவியராகம புத்தகத்தின் கடைசி பாடத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் உண்டு என்பதையும், கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம் மீறி செல்லும் பொழுது அவர் தண்டனைகளை அனுப்புகிறார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கடைசி பாடமாக 27ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? தேவனிடத்திலே நாம் நேர்ந்து கொள்ளும் காரியங்களை குறித்து என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஒரு மீட்கப்பட்ட பாவி எதை தேவனுக்காக கொடுக்க வேண்டும்? ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கர்த்தருக்கென்று எவ்வாறு மதிப்பிட்டார்கள்? ஆழமாக அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் லேவியராகமத்தின் கடைசி அதிகாரத்திற்குள்ளேயும் கடைசி நிகழ்ச்சிக்குள்ளேயும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த அநேக காரியங்களை சிந்திக்க போதனாலே நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. லேவியராகம புத்தகத்தின் கருப்பொருள் உங்கள் மனதிலே ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆம், அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே லேவியராகம புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் நாட்களிலே நான் பரிசுத்தத்திலே வளர்ந்தேன் என்பதை குறித்து தெரியப்படுத்தினீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க துவங்கும் பொழுது இந்த அதிகாரம் ஏன் இங்கே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இதுவரை லேவியராகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே கட்டாயம் செய்யப்பட வேண்டியவைகள். இது தன்னார்வமாக செய்யப்பட வேண்டிய காரியம். எனவே இது இந்த இடத்திலே இருக்கிறது. ஒரு உன்னதமான ஆராதனை புத்தகம் அழகாக முடிவடைகிறது. இதை போலத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயும் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு உச்சக்கட்டம் வந்த பிறகு 21ஆம் அதிகாரம் வருகிறது. 20வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார். தனது சீடர்களை பார்த்து உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவுக்காக ஒரு சிறப்பு செய்தி வைத்திருக்கிறார். நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது மனமுவந்து செய்யும் ஒரு பணி. இதற்கு அடிப்படை அன்பு. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வழிமுறை. நேர்ந்து கொள்ளும் காரியம் எல்லாமே தன்னார்வமாக நேர்ந்து கொள்வது. இது கற்பனைகளையும் ஆராதனை முறைமைகளையும் நியமங்களையும் தொடர்ந்து வருகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், தேவன் ஒரு மைல் தூரம் வர சொல்லும் பொழுது 2வது மைல் தூரம் நாம் செல்வது போல இருக்கிறது. அது நிறைவான மனதுடன் செயல்படும் ஒரு செயல். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலே ஒரு காரியத்தை நாம் நேர்ந்து கொண்டு விட்டால், வாக்கு பண்ணிவிட்டால் அதை கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். பொதுவாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, ஆண்டவரே எனக்காக எவ்வளவோ செய்து விட்டீர், நான் உமக்கு என்ன செய்வது என்று கேட்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது வியக்கிறார். தனது நாளிலே வாழ்ந்த விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்கிறார். மீகாவும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். எல்லா சாதாரண விசுவாசியுமே கர்த்தருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தேவனுக்கு தகுதியான எதை கொடுப்பது? எல்லா தேவனுடைய மனிதர்களும் கூட அவ்வளவு பெரிய பரிசுத்தருக்கு, அவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவது என்றுதான் வியக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மீட்கப்பட்ட பாவி எதை பெரிதாக தேவனுக்கு கொடுத்து விட முடியும்? அதற்கான விடையைத்தான் இந்த அதிகாரம் கொடுக்கிறது. ஒருவர் ஒரு காரியத்தை நான் கர்த்தருக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டால் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று ஞானி கூறியிருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களையும் பாருங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே.
அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன்? பொருத்தனைகள் பலவிதமான பொருத்தனைகள் இருக்கிறது. கர்த்தருக்காக இதை செய்வேன் என்று பொருத்தனை செய்வது, அல்லது கர்த்தருக்காக நான் இதை செய்ய மாட்டேன் என்று பொருத்தனை செய்வது. எண்ணாமும் 6ஆம் அதிகாரத்திலே நசரேய விரதம் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருத்தனை என்றால் அது எப்தாவின் பொருத்தனை. இதை குறித்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எப்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது, நான் திரும்பி வரும்பொழுது வீட்டு வாசற்படியிலிருந்து தனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கர்த்தருக்கு உரியது என்று சொல்லுகிறான். அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நான் சர்வாங்க தகனபலியாய் செலுத்துவேன் என்றும் மொழிபெயர்க்கப்படலாம். ஞாபகம் இருக்கிறதா? அவனுடைய மகளே அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். நடந்தது என்ன? 39-40 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, 2 மாதம் தன் கண்ணிமையை நிமித்தம் மலைகளின் மேலே துக்கம் கொண்டாடி அவள் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அதாவது அவள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவளாயிருந்தாள். அவள் திருமணம் செய்யவில்லை. ஏனென்றால் தேவன் ஒருபொழுதும் மனுஷனை பலியிட அனுமதிக்கிறதில்லை. யூத வம்சத்திலே ஒரு பெண் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அது மிக பெரிய ஒரு காரியம். எனவேதான் அவளுக்காக ஒவ்வொரு வருடமும் 4 நாட்கள் இஸ்ரவேலிலே புலம்புவது வழக்கமாயிற்று என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவன் செய்த பொருத்தனை அவசரப்பட்டு செய்த ஒரு பொருத்தனை என்றாலும் அவன் அதை காத்து கொண்டான். அவன் பொருத்தனையை செலுத்தவில்லை என்றால் அதற்காக பாவ நிவாரண பலி அவன் செலுத்த வேண்டும். இதை குறித்து லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். ஆம், நாமும் கர்த்தருக்கு வாக்கு பண்ணும் பொழுது அந்த வாக்கை நிறைவேற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று அநேகர் கர்த்தருக்கு தாங்கள் கொடுத்த வாக்குகளை காத்து கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை காத்துக்கொள்ள முடியாதென்று எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து வாக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறதில்லை. பொருத்தனை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களிடத்திலே கேட்கவில்லை. இது நீங்களாக செய்யும் காரியம். ஆனால் அவரிடத்திலே ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிவிட்டீர்கள் என்றால் அதை செலுத்துவதை குறித்து தாமதமாய் இருக்கக்கூடாது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? தாவீது தனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட எதையும் கர்த்தருக்கு அவன் காணிக்கையாக கொடுக்க விரும்பவில்லை. அதற்கான விலைக்கரைத்தை செலுத்த அவன் முன்வந்தான். அதை குறித்து 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு திருச்சபையிலே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது உங்களை பாதிக்காமல் நீங்கள் கொடுப்பதாயிருந்தால் தேவன் உங்கள் மேலே கிருபையாய் இருக்க கடவர். இஸ்ரவேல் மக்கள் தசமபாகம் என்னும் கட்டளைக்கு கீழே வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் மனமுவந்து கொடுக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தசமபாகத்திற்கு மேலாக கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு வியாபாரியினிடத்திலே உன்னுடைய தொழிலின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க நானும் அள்ளி அள்ளி வெளியே கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வெளியே கொடுக்கிறேனோ அந்த அளவு தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இவ்வாறு கூறுவதனாலே தேவன் பணத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நமக்கு அவர் பல்வேறு வகைகளான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்று நம்மிலே அநேகர் மிகவும் பண நெருக்கடியான சூழ்நிலையிலே இருக்கிறோம். காரணம், தேவனுக்கு நாம் அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சொந்த செலவுகளை அது பாதிக்கிறதா இருக்க வேண்டும். லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தால்,
ஒருவர் தன்னை கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணும்பொழுது அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. அது லேவியர்களுக்கே கர்த்தர் கொடுத்த பணிவிடை. எனவே ஒரு மீட்டு எடுக்கும் தொகை குறிக்கப்பட வேண்டும். 20 முதல் 60 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கு 50 வெள்ளிச்சேக்கல் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு வேலை செய்ய முடியும். எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதை கொண்டே மக்கள் மதிப்பிடப்பட்டனர். பெண்கள் வேலை செய்யும் திறன் குறைவு, எனவே அவர்கள் குறைவாக மதிக்கப்பட்டார்கள். எப்தாவின் மகள் பலி செலுத்தப்படவில்லை. அவள் கணவனை அறியாதவளாக வாழ்நாள் முழுவதும் இருந்தாள். அன்னாள் தான் சொன்னபடியே சாமுவேலை நன்றி காணிக்கையாக கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து விட்டாள். அவள் தான் தேவனுக்கு கொடுத்த வாக்கை காத்து கொண்டாள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் என்றாவது ஆண்டவரிடத்திலே வந்து உங்களையே அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தருக்கென்று படைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய செல்வத்தை, பொருட்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? இதை நீங்கள் செய்ய வேண்டுமென்று கர்த்தர் கட்டளையிடுகிறதில்லை. நீங்கள் அதை செய்யலாம் என்றுதான் கூறியிருக்கிறார். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களையும் பாருங்கள். இங்கே 5 வயது முதல் 20 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை குறித்தும் பெண் பிள்ளைகளை குறித்தும், 1 மாதம் முதல் 5 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளையை குறித்தும் பெண் பிள்ளையை குறித்தும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை குறித்தும் பெண் பிள்ளைகளை குறித்தும் எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அவர்கள் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதற்கு தக்கதாக அவர்கள் மதிப்பிடப்பட்டார்கள். ஆனால் இங்கே கவனியுங்கள், ஏழை எளிய மக்களும் எப்படி கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்க முடியும் என்பதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் தரித்திரனாயிருந்தால் ஆசாரியன் முன்னாலே வந்து நிற்க வேண்டும். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏழை விதவை கொடுத்த அந்த சிறிய காணிக்கை பரலோகத்திலே பெரிய ஒரு காணிக்கையாக தெரிந்தது. அதே போலத்தான் மனிதர்கள் பொருத்தனை பண்ணுவதிலே ஒரு வினோதமான காரியத்தையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு மனிதன் வேலை செய்வான் என்றால் மற்றும் ஒருவன் அவனுக்கு கூலி கொடுக்கிறான். இங்கே ஒரு மனிதன் தேவனுக்கான பணிவிடை செய்வதற்கு பதிலாக அவருக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆம் பிரியமானோர்களே, தேவனுக்கு பணிவிடை செய்வது ஒரு சிலாக்கியம். லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பார்த்தால், பொருத்தனை செய்தது மிருகம் என்றால் அதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக, அதை மாற்றாமல் வேறுபடுத்தாமல் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை நலமானதாயும் பரிசுத்தமானதாயும் பிரித்தெடுக்கப்பட்டதாயும் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு காரியத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதை மாற்றக்கூடாது. இந்த வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. அனனியா சப்பிராளுடைய பாவம் ஞாபகம் இருக்கிறதா? எல்லாரையும் போல தங்கள் நிலம் எல்லாவற்றையும் விற்று திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஆரம்ப திட்டம். ஆனால் அதை தீர்மானித்த பின்னர் அவர்கள் எண்ணம் மாறிவிட்டது. எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணி கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் மனமோந்து கொடுக்க முன் வரும்பொழுது செய்த தீர்மானத்தை மாற்றி வைத்து கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த சத்தியம் உண்மையானதாக இருக்கிறது. தேவன் நாம் கொடுத்த வாக்கை குறித்து வைத்திருக்கிறார். செய்த பொருத்தனையை மாற்றக்கூடாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்திருக்கிறீர்கள். அது சிறந்ததாக வரவில்லை. இருந்தாலும் தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். நாம் உண்மை உள்ள ஒரு தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். நாம் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். தீட்டான மிருகம் பொருத்தனை செய்யப்படலாம், ஆனால் அது பலியிடப்படக்கூடாது. ஆசாரியன் அந்த மிருகத்திற்கான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த மனிதன் அந்த மிருகத்திற்கான விலை கிரயத்தையும் மேலும் 5இல் ஒரு பகுதியையும் கூட்டி கொடுக்க வேண்டும். இதைத்தான் 11 முதல் 13 வசனங்களிலே பார்க்கிறோம். சரி, லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனங்களை பார்ப்போம் என்றால், ஒருவன் தனது வீட்டை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வீடு என்பது இந்த உலகத்திலே அவனுக்கான ஒரு முக்கியமான காரியம். அதையும் கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணலாம். நம் ஒவ்வொருவருடைய வீடுகளும் கூட கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் தொடர்ந்து அந்த வீட்டிலே தங்கியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கென்று அதை அவன் கொடுத்திருப்பான் என்றால் அதற்கான வாடகையை தொடர்ந்து கர்த்தருக்கு அவன் ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அந்த வாடகையை தொடர்ந்து அவன் கொடுக்க முடியவில்லை என்றால் அதை மீட்டு கொள்ளும் பொழுது 5இல் ஒரு பங்கு தொகையை அதிகமாக கொடுத்து அதை மீட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு எதை குறித்து பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அதை கருத்தாய் நாம் நிறைவேற்ற வேண்டும்.
லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் தன்னுடைய வயலை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டால் அதற்கான பங்கை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் கர்த்தருடையதாய் இருந்தாலும் அதையும் அவர்கள் கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலங்களின் கிரயம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், அது எந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கிறது என்பதை குறித்தும் யூபிலி வருஷத்தின் அடிப்படையிலேயும் அது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் யூபிலி ஆண்டிலே அந்த நிலமானது சொந்தக்காரருக்கு சேருகிறதா இருக்கிறது. சுயநலமான ஒரு மனிதன் யூபிலி ஆண்டிற்கு சற்று முன்னர் அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்வான் என்றால் அது அவனுடைய மனநிலையை காட்டுகிறது. மற்றவருடைய நிலத்தை தனக்கு வாங்கியிருக்கும் காலத்திலே எந்த ஒரு மனிதனும் அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ள முடியாது. தேவன் மனிதர்களுடைய இருதயத்தை அறிந்தவராயிருக்கிறார். வசனங்கள் 26, 27 பாருங்கள். அருமையானவர்களே, மனிதனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, தலையீற்றுகள் எல்லாம் ஏற்கனவே கர்த்தருடையது. அதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே அது கர்த்தருடையது. இந்த ஒழுங்கை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களையும் பாருங்கள். ஒருவன் தன் வசத்திலுள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும். நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது. அதாவது ஏற்கனவே கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்கள் மீண்டுமாக அவருக்கென்று நேர்ந்து கொள்ளப்பட முடியாது. யோசுவாவின் புத்தகத்தில் நாம் பார்ப்பது போல எரிகோ நகரமானது அழிக்கப்படுவதற்காக கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டது. முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரியத்தை ஆகான் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் முழுமையாக அழிக்கப்பட்டான். யோசுவா 6, 7 அதிகாரங்களிலே இதை குறித்து நாம் விவரமாக வாசிக்கிறோம். லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை பாருங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10இல் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும். அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களோட சொல் என்றார். தசமபாகமும் ஏற்கனவே கர்த்தருக்குரியது. எனவே அதையும் யாரும் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ள முடியாது என்று 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தோடு கூட லேவியராம புத்தகம் நிறைவடைகிறது. அருமையானவர்களே, இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? லேவியராமம் 27ஆம் அதிகாரமும் ஏதோ தனியாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி அல்ல. இது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழே தங்களை அர்ப்பணித்திருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று தேவனுடைய மனதிலே தோன்றின காரியங்கள் என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14ஆம் வசனம் வரை பாருங்கள். தீத்து 2, 11ஆம் வசனம் முதல். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் பரிசுத்தமாகும்படி இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். லேவியராம புத்தகத்திலே நாம் திரும்ப திரும்ப வாசித்தது என்ன? நானே உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க அவரே எதிர்பார்க்கிறார். உங்கள் சொந்த முயற்சியினாலே நீங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் அவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படி, அவர் உங்களை பிரித்தெடுக்கும்படி,
அவருடைய கரங்களிலே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அருளிச் செய்வார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, லேவியராம புத்தகத்தை ஆரம்பம் முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உமது வேத பகுதிகள் பயனுள்ளதாக இருந்ததையா, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் வாழ்க்கையிலே என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாவற்றையும் தொடர்ந்து உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய தூய ஆவியானவரின் பலனினாலே நிறைவேற்ற நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய எதிர்பார்க்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தீட்டு என்று சொல்கிற எல்லாவற்றையும் நாங்களும் தீட்டாக எண்ணவும், நீர் பரிசுத்தம் என்று சொல்கிற எல்லா காரியங்களையும் நாங்களும் பரிசுத்தமாக எண்ணவும் ஜாக்கிரதையோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் லேவியராகம புத்தகத்தின் கடைசி பாடத்தை கற்றுக்கொண்டோம். இதிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் கர்த்தருக்கென்று வாக்கு கொடுத்த பின் அதை நிறைவேற்ற முடியாது என்றால் வாக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். ஒருவர் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை கட்டாயமாக செய்ய வேண்டும். தாமதமாக இருக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.